ஐடிசி கம்பெனி புதுசா 3.1 லேக் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது வந்து போனஸ் இஷ்யூ கிடையாது. அப்படின்னா இந்த ஷேர்ஸ் யாருக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க ESOP அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் அடுத்ததா என்னன்னா, ஐடிசி கம்பெனி 3498 crores கொடுத்து ஒரு முக்கியமான பிசினஸ் வாங்கியிருக்காங்க. இந்த அக்விசிஷன் ஐடிசிக்கு அட்வான்டேஜ் கொடுக்குமா அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஐடிசி August 14, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ₹1 ஃபேஸ் வேல்யூ இருக்க 3,13,800 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ESOP, அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்ல கொடுத்திருக்காங்க. எலிஜிபிள் ஐடிசி எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்கனவே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா டோட்டலா 3,13,800 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ ESOP அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாய்க்கு ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ ஒரு கம்பெனி நல்லா க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்க்கும் கிடைக்கும். சோ கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் லாங் டேர்ம்க்கு அதே கம்பெனில ஒர்க் பண்ற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த இன்சென்டிவ் மெத்தட். இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா டோட்டலா 31,380 ஆப்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா 3,13,800 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. இதனால ஐடிசியோட இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ August 14, 2026 அப்புறமா ஐடிசியோட இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,252.98 crore rupees. மொத்த ஷேர்ஸ் வந்து 1,252 crores 97,82,031 ஷேர்ஸ். ஈச் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1 ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மொத்தமா 1,252 crores 97,82,031 rupees ஷேர் கேபிட்டலா வந்திருக்கு. ஸோ இங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் கேபிட்டல் சேமா தான் இருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஷேருக்கும் ₹1 ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சின்னதா ஒரு டைல்யூஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வச்சு மட்டும் நீங்க ஐடிசி வாங்கலாமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடாது. ஸோ கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, ரெவன்யூ growth எப்படி இருக்கு, கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, டெட் எந்த பொசிஷன்ல இருக்கு, இதெல்லாம் தான் ஒரு இன்வெஸ்டரை நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். இந்த வீடியோட நெக்ஸ்ட் டாபிக்கு நம்ம போலாம். ஐடிசி 3,498 crores கொடுத்து ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிசினஸா வாங்கியிருக்காங்க. அதாவது செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸை அக்வயர் பண்ணிருக்காங்க. இந்த அக்வசிஷன் வந்து August 1, 2026 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆனதா ஐடிசி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்லம் சேல்ல நடந்த ஒரு டிரான்சாக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட இண்டிவிஜுவல் அசெட்ஸை தனித்தனியா வாங்காம அந்த கம்பெனியை ஓவராலா வேல்யூ பண்ணி வாங்குவாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ல அந்த கம்பெனியோட அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், கான்ட்ராக்ட்ஸ், எம்ப்ளாயிஸ், இது மாதிரி பல விஷயங்கள் மொத்தமா டிரான்ஸ்பர் ஆகிருக்கு. ஸோ செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் அப்படின்ற கம்பெனி பேப்பர் போர்ட், டிஷ்யூ அண்ட் பல்ப் இது மாதிரி ப்ராடக்ட் செய்யற ஒரு இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ். இதனால ஐடிசி கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் பிசினஸ் ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த அக்வசிஷனுக்கு அப்புறம் ஐடிசி கம்பெனியோட ஓவரால் பேப்பர் போர்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 1.5 மில்லியன் டன்ஸா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஐடிசி ஏற்கனவே பேப்பர் பிசினஸ்ல இருக்காங்க. இதே இண்டஸ்ட்ரியில இருக்க இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்றதால அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி, ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, மேனுஃபேக்சரிங் ஸ்கேல் அண்ட் அவங்களோட மார்க்கெட் பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த அக்விசிஷன் ஐடிசிக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் கிடையாது. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவங்களோட கோர் பிசினஸ் ஆன ரியல் எஸ்டேட்ல அவங்களால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரை நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, இந்த 3,498 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இது மாதிரியான ரெகுலர் கம்பெனி அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.